மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் மேடம். பாவண்டி நீ. எனக்கும் இசைக்கும் நடுவுல இருக்கிற போட்டியில தேவையில்லாம நீ வந்து மாட்டிக்கிட்ட. இப்ப பாரு, இசையால உனக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வரப்போகுதுன்னு. என்ன வெளியில அனுப்பிட்டு அந்த இசை உன்னை ராகவ் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சால, நான் விட்டுருவேனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா நியூஸ்லயும் பிரபல குடும்பத்தை சேர்ந்த பெண் விபச்சாரம்னு வரப்போகுது. அத பார்த்துட்டு உன் மொத்த குடும்பமும் தூக்குல தொங்க போகுது. அத பார்த்து நான் ரசிக்க போறேன்டி. மேடம், நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் எண்ணி 1/2 மணி நேரத்துல போலீஸ் ரூம் கதவை தட்டும். அப்போ நீங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. போலீஸ் உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ கேட்ட பணம் உன் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ரொம்ப நன்றி மேடம். ஹலோ. ஹலோ, என் எக்ஸ்பிரஸா? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கறேன். முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ருதி இன்டர்நேஷனல் ஹோட்டல் ரூம் நம்பர் 45 உடனே போனீங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு ப்ராஸ்டிடியூஷன் பண்றத பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அவங்கள கையும் களவுமா பிடிக்க போறாங்க. சார், ரொம்ப ஹாட் நியூஸ் சார், யூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ. அப்பாடா. அக்கா, நான் நினைச்ச மாதிரி எல்லா பிளானையும் பண்ணிட்டேன். இப்ப நான் போட்டு வச்சிருக்கிற பிளான்ல இருந்து வர்ஷினி என்ன, வர்ஷினியோட பாட்டி வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. கரெக்ட் கரெக்ட். இன்னும் கொஞ்ச நேரம் தான்க்கா. இந்த இசை வர்ஷினியோட ஆட்டம் ஒரு பிரேக்கிங் நியூஸ்ல முடிய போகுது. அப்போ வர்ஷினி விஷயம் நியூஸ்ல வரும்னு சொல்றியா நீ? ஆமாங்கா. ஏய் வா, அப்ப நம்ம உடனே டிவி பார்க்கலாம். வா வா, நான் சொல்றேன்ல, வா. ஏய் ஸ்ரீஜா, டிவி போடு. நீங்க இமிடியேட்டா போலீஸ் கிட்ட போயிருக்கணுமே தவிர இங்க வந்து என்கிட்ட சத்தம் போட்டு இருக்க கூடாது. என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? நானும் டீசன்ட்டா நடந்துக்கலாம். ஓவரா பேசிட்டு இருக்க. எனக்கு என்னமோ இங்க சொல்றீங்க, நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க போல இருக்கு. சொல்றா சார், ஒழுங்கா பாருடா. சட்டையை விடு. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். விஷால், எடுங்க சார். சட்டையில இருந்து கை எடு விஷால். சார், நீங்க சட்டை பிடிச்சதுக்கு உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பா சார். முதல்ல ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. டேய் குட்ரா, தைரியம் இருந்தா குட்ரா. மேடம், கூட்டி போங்க மேடம். விஷால், இங்க வா. நீ வா, போலாம் வா. வா போங்க விஷால். சார். விஷால், வா. டேய் அமைதியா இரு முதல்ல. இப்படி நீ கோவப்படுறதால எந்த யூஸுமே இல்ல. நமக்கு நம்ம வர்ஷினி எங்க இருக்கான்னு தெரியணும். டேய், உன் தங்கச்சி இங்க தான டிராப் பண்ணேன்னு சொன்னேன். ஐயோ, நான் இங்க தான் விஷால் டிராப் பண்ணேன். பின்ன எதுக்கு வர்ஷினியை பத்தி அவங்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க? விஷால், இங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. ஒன்னு பண்ணலாம். வர்ஷினி இந்த ஹோட்டலை விட்டு வெளியில போகலன்னா அவ இங்க இருக்கிற ரூம்ல தான் ஏதோ ஒண்ணுல இருப்பா. நம்ம வேணா டைரக்டா உள்ள போய் செக் பண்ணிடுவோம். என்ன விஷால் சொல்ற? நம்மளதான் அவங்க வெளிய போ சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி நம்ம உள்ள போக முடியும்? அவங்க சொன்னாங்கன்னா உள்ள போறதுக்கு வேற வழியே இல்லையா? என்ன சொல்ற? போலாம் வா. விஷால் சொல்றத கேளு. என்ன மேடம், ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, ராகவ் இல்லாததுனால சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, இன்னைக்கு கிளையண்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, கிளையண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்க மேடம். ஓகே. ஆமா, வர்ஷினி வந்துட்டாளா? வர்ஷினி மேடம்க்கு கால் போகல மேடம். இசை மேடம்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், வந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. ஓ ஓகே. இன்னைக்கு வர்ஷினி மீட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்றான்னு பார்க்க தான் நான் வந்திருக்கேன். ஆனா நான் இங்க இருக்கிறது வர்ஷினிக்கு தெரிய வேண்டாம். ஓகே மேடம். யார் வேணும்? ஸ்டே கம்ஃபர்ட்டபிளா இருக்கான்னு கேட்க சொன்னாங்க. எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார், என்ன பாக்குறீங்க? நதிங் சார். தேங்க் யூ. போங்க. தேங்க் யூ. யோ, யாருன்னு பாரு.
சார் வணக்கம் சார். உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போலாம்னு ஏமா வந்தேன். கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னா நாங்கள் ஃபோன் பண்ண மாட்டோமா? எதுக்குமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ. போகம்மா போமாண்ணா. சார் சார் யாரியா? யாரோ ரூம் சர்வீஸ். நாம தான் எதுவும் வேணும்னு சொல்லவே இல்லையே. ம். இந்த ஆள் பார்வையும் ஆட்டிடியூடும் பார்த்தா ஏதோ தப்பா தோணுதே. வர்ஷினி வர்ஷினி எழுந்திரி. வர்ஷினி என்னடா லேடிஸ் மேல கை வைக்கிறியா? ஏதோ தைரியம் உனக்கு. ஐயோ வர்ஷினி 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 இங்க பாரு வர்ஷினி. சார் விட்டுருங்க சார். சார் 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 விட்டுருங்க சார். வர்ஷினி என்ன பாரு. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். நீ வா போலாம். தூக்கு பாத்து. பாத்து மெதுவா பாத்து. வா வர்ஷினி. போலாம். விஷால் போ போ சீக்கிரம் வா. சீக்கிரம் போலாம். யோ யார் அவனுங்க? கட்டி போட்டிருக்காங்க, கட்ட அவுத்து விடியா? சார் ஏந்திர சார். யோ டேய் யாரா நீங்க? ஆ? யாரா உங்களை இப்படி கட்டி போட்டது? டேய் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடா. எந்த கேங்கடா நீங்க? சார் சார் நாங்க எந்த கேங்கும் இல்ல சார். டேய் உண்மையை சொல்றேன். ஐயா ஐயா இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டானுங்க. ஸ்டேஷன் கூட்டு போய் 4 தட்டு தட்டினா உண்மை வெளியில வரும். சரி இழுத்துவாங்கயா. சார் ஏய் சார் நட போடா. சார் விடுங்க சார். போ. இந்த ஸ்ரீஜா ஏன்க்கா இப்படி இருக்கா? என் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறமும் அவளுக்கு என் மேல அப்படி என்னக்கா கோவம்? வர்ஷினி நீ எதுவும் வருத்தப்படாத. அவளுக்கு சீக்கிரமா ஒரு பாடத்தை நம்ம சொல்லி தருவோம். எப்படிக்கா? அவ ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒண்ணு பண்றா. நீங்க அதுல இருந்து என்ன காப்பாத்திடுறீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் விஷாலும் இல்லாம போயிருந்தா என் நிலைமை என்னக்கா ஆயிருக்கும்? யோசிச்சு பார்த்தா என் உடம்பெல்லாம் நடுங்குதுக்கா. வர்ஷினி இந்த பாரு வர்ஷினி, நடந்ததை பத்தி எதுவுமே யோசிக்காத. உன் கூட இருந்த அந்த ஆளுங்களை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நம்ம போய் விசாரிச்சா கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும்.